வெல்கம் டு விஜயம்மா கிச்சன். நம்ம இன்றைக்கி ரேசன் அரிசியில் நல்லா மொறு மொறுன்னு வடகம் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஒரு படி புழுங்கல் அரிசியும் ஒரு படி பச்சரிசியும் ரேஷன் அரிசி எடுத்திருக்கோம். அதில் வந்துட்டு 100 கிராம் அளவு டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையுமே ஒரு 5 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நல்லா ஊறின அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஜவ்வரிசியும் நல்லா இந்த மாதிரி ஊறி வந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் காரத்துக்காக ஒரு 10 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா காரமாக இருக்கும். 10 மிளகா சேர்த்துட்டு நல்லா ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா நைஸாக பச்சை மிளகா அரைச்சிக்கோங்க. அப்புறம் நல்லா ஊறி இருக்கிற ஜவ்வரிசியையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா ரெண்டுத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை மாவில் இதை கலந்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் இப்போ அரைச்ச மாவையும் ஜவ்வரிசி பச்சை மிளகாலாம் அரைச்சோம்ல அது எல்லாத்தையுமே இப்போ கலந்துக்கலாம். நல்லா நிறைய மாவு வெந்து ஃபுல்லாக வரும். அதனால் நல்லா பெரிய பாத்திரத்தில் நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா தாராளமாக தண்ணி விட்டு சுத்தமாக கெட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. மாவு வெந்து ஃபுல்லாக வரும். அதனால நல்லா தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா மாவு வெந்து வரும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 2 படி அரிசி போட்டிருக்கிறதுனால 2 பிடிச்ச பொடி உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறணும். ஏன்னா கெட்டி பிடிச்சிடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி கிளற மாதிரி இருக்கும். அதுலேயே மோஸ்ட்லி மாவு நல்லா வெந்துடும். அடுப்பை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா மாவு இந்த மாதிரி வெந்து ஃபுல்லாக வரும். நம்ம வச்சுருக்க பாத்திரம் ஃபுல்லாக மாவாக வந்துடும். இப்போ வெந்திருக்கா இல்லையான்ட்டு ஒரு தண்ணியில் கையை வச்சு தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் இருந்தாலே மாவு வெந்துருச்சு. அதுதான் கரெக்டான பதம். நைட்டு ஒரு 10 மணி போல் இந்த மாதிரி கிளறி போட்டு மூடிட்டோன்னா காலையில் நல்லா ஆறி இருக்கும். இப்போ ஒரு 6 மணிக்கு சூரியன் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஈர துணியில் நல்லா ஒரு புடவையை நனைச்சிட்டு நல்லா விரித்து விட்டு இந்த மாதிரி எண்ணெய் கவர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி அடியில் சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. சின்ன சைஸில் உங்களுக்கு வடகம் எந்த சைஸ் வரணுமோ இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா புழிஞ்சு விட்டோன்னா ரொம்பவே அழகாக வரும். நீட்டாக வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. ஃபுல்லாக எல்லாத்தையுமே புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 நாள் காய விடணும். நாள் ஃபுல்லுமே காய விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா மறுநாள் காலையில் இந்த மாதிரி நல்லா தாராளமாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா உரிக்கிறதுக்கு வரும். உரித்து மறுநாள் இந்த மாதிரி ஒரு ஷாலில் எதுலையாவது காய வச்சுக்கோங்க. காய வச்சு அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 2 நாள் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா நீட்டாக நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எப்படி இருக்குன்னு பொரித்து பார்க்கலாம். நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இப்போ பொரித்து பார்த்தோன்னா சூப்பராக வருது பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம பச்சரிசி சேர்த்ததுனால நல்லா கலராகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும். அதுக்காக தான் ஒரு படி பச்சரிசியும் ஒரு படி புழுங்கரிசியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக செய்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.